We present songs for her. Now it's time I invite Dr. Arvind Srinivasan, Chief Medical Officer, Arvind Eye Care, to share some fond memories about Durga Ma here. Thank you. எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். துர்கா டீச்சர் அப்படிதான் எனக்கு முதல்ல டீச்சர் பரிச்சயம் ஆனாங்க. இன்னைக்கு வரைக்கும் துர்கா டீச்சர் தான், இனிமேலும் துர்கா டீச்சர் தான். சுமார் ஒரு 1977 வருஷம் நான் டிவிஎஸ் ஸ்கூலில் சேர்றேன். ஒரு 3வது வகுப்பில் சேர்றேன். அப்போல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸ்கூல் பஸ் வரும். டிவிஎஸ் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் பஸ் உண்டு. அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது நாங்கள் ஒரு பால் பண்ண பஸ் ஸ்டாப்பில் ஏறுவோம். அந்த பஸ் அப்படியே போய் ஜவஹர் ரோடு போகும். அது வரைக்கும் ஒரு கும்மாளமாகவே இருக்கும் பஸ்ஸு. அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்த உடனே ஒரு 35-40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஏறுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே ஒரு எலகண்ட்டாக இருப்பாங்க. ஒரு லைட் கலர் சாரீ. ஐ ரிமெம்பர் ஹர் டிஸ்டிங்க்ட்லி. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் அந்த சாரீ. லாங் ஹேர், ஒரு சிரிச்ச முகத்தோடு வருவாங்க. ஆனால் அவங்க வந்தால் எல்லாருக்கும் பயம். அப்போ தான் கேள்விப்படுறேன், என்னடா எல்லோரும் குவைட் ஆகிட்டாங்கும் போது தான் துர்கா டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு துர்கா டீச்சர். லிட்டில் டிட் ஐ நோ she will become a very significant part of our lives in our family லைஃப்பில். திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், வாழ்க்கை நம்மளை எல்லாரையும் ஒரு பாதையில் கொண்டு போயிட்டே இருக்குது. 2009 பரத்தும் நானும் சிஐயில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் சேர்மனாக இருந்தார். ஐ ஃபாலோட் ஹிம் இன் தட் பொசிஷன். அந்த சமயத்தில் எனக்கும் பரத்துக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு உருவாச்சு. பரத் எனக்கு ஒரு 4 வருஷம் சீனியர் ஸ்கூலில். பரத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூலில். இஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ஒரு வியர்ந்து பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் சீனியர். 2009 வரும்போது அது சொல்கிறாங்களே, you just see somebody, you talk to somebody and you build a bond. I would call it as a deep friendship, but more than that, he is also my guide and mentor in many ways, so I should thank him. And more than that relationship, I didn't realize in the bargain I'm also getting 2 more generations as a package. ஸோ அவங்க வீட்டுக்கு முதல் முறை தளிர்திறன் திட்டம் சிஆர்எஸ்ஆர் மேடம் சிஆர்எஸும் இருந்து பார்த்துட்டு அந்த தளிர்திறன் அப்போ தான் லஞ்சுக்கு போகிறோம். நான், என் ஒய்ஃபு ஹரிப்ரியா, 2 பிள்ளைங்களும் போகிறோம். த என்டையர் ஃபேமிலி வாஸ் கம்ப்ளீட்லி எம்ப்ரேஸ்டு பை தேம். நீங்கள் நல்லா இப்போ பார்க்கணும், அம்மம்மா, துர்கா டீச்சர், பரத், 3மே வெரி டிஸ்டிங்க்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஐ ஹவ் சீன் அசோக் as well. வெரி டிஸ்டிங்க்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இவங்களுடைய 2009 பழக்கம் கடந்த ஒரு 15 வருஷம். நான் அப்போ சந்திக்கும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இல்லையா. ஸோ அப்போ டீச்சர் அம்மம்மா பாசசபை, அம்மம்மாவோட ஸ்டைல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அம்மம்மா இஸ் வெரி ஹேண்ட்ஸ் ஆன். அதாவது துர்கா டீச்சருக்கும் அம்மம்மாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ். பிகாஸ் தே ஃபாட் தேர் லைஃப் டுகெதர், தே ஹவ் பேட்டில் டுகெதர், தே ஹவ் பேட்டில் ஸ்கார்ஸ் டுகெதர் இன் த ஜேர்னி. இப்போது தளிர்திறன் திட்டம் அந்த சமயத்தில் வருது. அந்த சமயத்தில் நானும் பரத்தும் பேசிகிட்டு இருக்கோம். பூவந்தின்னு ஒரு இடத்துல நடந்து போகும்போது, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க பரத், நம்ம வேறு ஏதாவது செய்யணும், நான் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கேன், வேறு ஏதாவது செய்யணுங்கும் போது, சரி வயதானவர்களுக்கு எதாவது செய்யலாம் அப்படிங்கும்போது ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பூவந்தியில் ஒன்று பண்ணுறோம். தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். தட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டீச்சர்ஸ் ஹார்ட். ஸோ ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போதும் என்ன ஆகுது, எப்படி போகுது, எப்படி செய்யுது அப்படிங்கிறது. 2வது விஷயம் அரவிந்த் கண் மருத்துவமனை. எங்கள் ஃபேமிலியில் அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் இவங்களை எப்படி குரூம் பண்ணுறது, இவங்களை எப்படி ஒன்றா கொண்டு வர்றது. ஏன்னா நிறுவனம் பெருசாகிருச்சு, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. கொண்டு வரும்போது நான் தான் பரத்தை கேட்டேன், பரத் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, கேன் யூ மென்டார் தெம்? ஐ ஹவ் பீன் அ பெனிஃபிஷியரி, கேன் இட் கோ டு அ லார்ஜர் குரூப் ஆஃப் பீப்புள் இன் ஆர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டேன். ஐ திங்க் நான் கேட்டதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு பரத்தோட ரெஸ்பான்ஸ். ஹி வாஸ் மோர் தேன் ஹாப்பி. அண்ட் அகெயின் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இன் த பார்கெயின் வி ஆல்சோ காட் துர்கா டீச்சர் ஆல்சோ வாஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். ஐ திங்க் துர்கா டீச்சர் கம்ப்ளீட்டாக எம்ப்ரேஸ் பண்ணாங்க அந்த 23 பேரையும். அது வரைக்கும் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் நான் தான் ஹீரோ. அது வந்ததுக்கப்புறம் அது 23 பேர் தான் ஹீரோயின்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பாசம். எல்லாரும் சொன்ன மாதிரி, எனக்கு முன்னாடி பேசினவங்க, எனக்கு பின்னாடி பேச போகிறவங்களும் இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. அவர் அப்துல் சொன்ன மாதிரி the relationship between Bharat and his mother is a very special one. எனக்கு தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை
அதை குறிப்பிடுறதுக்கு ஒரு வார்த்தை எனக்கு வருது. வானம் வசப்படும் இல்லையா? வானம் வசப்படும். யாருக்கு வசப்படும்னா, வசப்படுத்தி கொடுக்குறவங்க கூடயே இருந்தால் வசப்படும். டீச்சரோட வானம் வசப்பட்டது. ஏன்னா பரத்தோட ஒரே வேலை அந்த வானத்தை வசப்படுத்துறது மாத்திரம்தான். எல்லாருக்கும் இது அமையாது. எல்லாருக்கும் அது ஆசை கனவாகவே இருக்கும். இன்றைக்கி QFR டீச்சரோட வானத்தில் ஒரு நட்சத்திரம். இன்றைக்கி பட்டிமன்றம் ராஜா வந்தார்னா அது ஒரு நட்சத்திரம். தளிர்திறன் திட்டம் ஒரு பெரிய நட்சத்திரம். ஒவ்வொரு வானத்தை வசப்பட வச்சதுங்கிறது கூட இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டீச்சர் I don't miss her at all. People don't go away. People live through us, people live with us, and people will continue to, our generations will carry on the future generations. கடைசியாக ஒரு சின்ன கதையோடு முடிச்சுக்கிறேன். ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ராஜா, சக்ஸஸ்ஃபுல் ராஜா. அந்த காலத்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, சின்ன சின்ன நாடுகளாக இருக்குது, தொண்ட நாடு அந்த மாதிரி. ஸோ அந்த ராஜா அவருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பெருமை உள்ள ராஜா. ஆனால் அதிகமாக சாதிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு 50 வயசு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாதிச்சிருக்காரு. அந்த பழக்கம் அந்த சமயத்தில் என்னன்னா, அந்த இருக்கக்கூடிய ராஜாக்கள்லேயே கொண்டாடப்படக்கூடிய வாழ்க்கை, செலிப்ரேட், நம்ம சொல்கிறோம் இல்லையா, செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் லைஃப், கொண்டாடப்படக்கூடிய வாழ்க்கை யாருதுன்னா அவரோட மனசில் அவருக்கு தான். ஏன்னா எல்லாத்தையும் நிறையா படைபலம் இருக்குது, நிறையா பணம் இருக்குது, நிறையா சொந்தங்கள் இருக்குது, எல்லாமே எல்லா விதத்துலையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ராஜா. இவருக்கு அடுத்த ராஜா ஒரு 10ல் 1 பங்கு கூட இல்லை. உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை கூப்பிட்டு, ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, நம்மளே சொல்லிக்க முடியாது இல்லையா நம்ம பெரிய ஆளுன்னு. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஊர் பெரியவரை கூப்பிட்டு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த எல்லா ராஜாட்டையும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாராம். இந்த ஊர் பெரியவரை கூப்பிட்டு வந்த உடனே எல்லாரும் இவருடைய பல படைபலம், இவருடைய எல்லா விஷயங்களும் பார்த்தாராம். பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் பிறகு சொல்கிறேன், மற்றவங்களாம் பார்த்துட்டு சொல்கிறேன்னாராம். ஸோ 10 நாள் கழித்து சொன்னாராம். அவர் கேட்குறாரு ராஜா மறுபடியும், இந்த ஊர்லேயே யார், இந்த இடத்துலையே யார் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கேட்டாராம். ராஜாவோட மனசில் என்னன்னா தாம் பேரை தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ராஜா இன்னொரு பேரை அந்த பெரியவர் இன்னொரு பேரை சொல்கிறாரு. அந்த பர்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 85 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ராஜா ரொம்ப சாதாரண ராஜா, இவர் 100ல் 1 பங்கு கூட இருக்காது, இவரையே போய் ஒரு முக்கியமான ஒரு ராஜான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், முதல் அத்தியாயத்தில் யார் வேணால் ஜெயிக்கலாம், 2வது அத்தியாயம் எப்படி முடிய போகுது, உன் கடைசி அத்தியாயம் எப்படி இருக்குது, அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. டீச்சரோட கடைசி அத்தியாயம் 10 கோடி பிள்ளைகளுக்கு தளிர்திறன் திட்டம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, சுரேஷ், கௌஷல், த என்டையர் பூர்ணதா டீம், IAB, எத்தனை பேருக்கு ஐ திங்க் அந்த மனசு, அந்த வானத்தை வசப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு டீச்சருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா டீச்சரோட முதல் அத்தியாயம் சாதாரணமான விஷயம் இல்லை, மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு அத்தியாயம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம எல்லாம் உட்காந்துருக்கும்போது அந்த அத்தியாயம் நம்ம கண்ணில் தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டக் எடுத்தாலும் பரவாயில்ல, செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட. அண்ட் ஃபைனலி why her second innings is special is somebody like Bharat was with her to get the world for her. So in remembrance of teacher, I had penned some thoughts and it evolved slowly into a book that you will all receive. So I'll just read the last few lines of the book and I request Mr. Bharat, my friend Bharat, to come and receive it. A quiet soul, a strong heart, a healing presence, Durga teacher was all this and more. In her stillness, she moved mountains. May her memory forever be a blessing. May her soul rest in peace. Her life was a message, and it spoke in silence.